வெற்றி வெற்றி ஓபிஎஸ் மாபெரும் வெற்றி. நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சம்மந்தமான தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலே ஒரு காலத்திலே மாபெரும் ஒரு தலைவராக அறியப்பட்டவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தலைவரே சுயநலத்திற்காண்டியும் சொந்தத்திற்காண்டியும் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. நமது ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிமுகவிலே பொதுச் செயலாளர் பதவி இறுதி வரைக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும், அந்த இடத்திலே நாம் யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தனிப்பட்ட முறையிலே ஒதுக்கி வைத்தார். ஆனால் ஓபிஎஸ் அதிமுகவிலே இருந்தால் நாம் பொதுச் செயலராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய கூட்டாளிகள்லாம் சேர்ந்து நமது ஓபிஎஸ் அவர்களை அதிமுகவிலிருந்து வெளியேற்றிருக்கிறார்கள். அதை வெளியேற்றப்பட்ட பின்பு சட்ட போராட்டத்தை ஆரம்பித்தார். சட்ட போராட்டம் கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தபடியாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு. இப்ப தற்போது இறுதியாக இரட்டை இலை சின்னம் விவகாரம் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை வந்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமியின் கைகளுக்கு போகக்கூடாது, ஏன்னா போனாலும் தோல்விதான் வருகிறது. இப்ப நாடாளுமன்ற தேர்தலிலே இரட்டை இலை சின்னம் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு கொடுக்கப்பட்டது. கொடுத்தாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு காலத்திலே இரட்டை இலை சின்னத்தில் யார் நின்றாலும் அவர் யாருன்னே தெரியாது, அவர் நின்றால் கூட ஜெயித்து விடுவார். ஏன்னா அந்த இரட்டை இலை சின்னத்துக்கு அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை தமிழக மக்கள் மத்தியிலே இருந்தது. ஆனா இன்றைய தினம் கொடுத்துமே 40க்கு 40 தொகுதிகளிலே தோல்வியை தழுவி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் என்பது கிடையாது, அவருக்கு இடையில சின்னத்தை உரிமை கோருவதற்கு அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்லித்தான் ஓபிஎஸ் தரப்பின் சார்பாக வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை இந்த தினம் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு வந்திருக்கிறது. அந்த விசாரணையில் பொதுச் செயலாளர் சொல்லி உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வியை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பு தேர்தல் ஆணையம் தான் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல. ஆனால் நீதிபதிகள் மற்றொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பொதுச் செயலாளர் வழக்கு இன்று வரைக்கும் நீதிமன்றத்திலே நிலுவையிலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி பொதுச் செயலராக அறிய முடியும்? இரட்டை இலை சின்னத்துக்கு உங்களால் எப்படி உரிமை கோர முடியும்? அதற்கு எங்களுக்கு எழுத்துப்பூர்வமான மனுக்களை தாக்கல் செய்யுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இதுவே ஓபிஎஸ்க்கு மாபெரும் ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் அவர்கள் பல நாட்களாக அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் எடப்பாடி. என்ன காரணம் அப்படின்னா, ஓபிஎஸ் அதிமுகவிலே வந்தால் பொதுச் செயலாளர் பதவி என்பது இல்லாமல் போய்விடும், யாருக்குமே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கு சாதகமாகத்தான் வரப்போகிறது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.